இந்த நேரம் உங்களை விட அவசரம் எனக்கு நம்ம வந்து கத்திங்க கிடையாது. அதனால வெட்டி கூடி இறக்கி வைக்கல. எல்லாம் முழுசு தான் போடுறது. குரல் போனார் சூப்பராக போயிடுச்சு. பக்கெட்டில் போட்டால் ஆமாம். எல்லாத்தையும் போட்டல, எல்லாத்தையும் போட்டு நான் பார்த்துக்கிறேன். இதுவும் பாறையும் ஒன்றா போட்டேன். கண்ணாடி பாருண்ணா. இல்லை இந்த பாறை கண்ணாடி பாறையும் அதுவும் கலவான ஒன்று பிரச்சனை நிறைய இருக்குது. சரி, இதனால வேலைக்கு வரணுங்கிற முடியாது. முதல்லாம் திங்கக்கிழமை லீவ் போட்டுவார், வெள்ளிக்கிழமை லீவ் போட்டுவார். இப்போலாம் வந்து பொண்ணு கல்யாண மண்டலேருந்து ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டாங்க. அதனால் அவர் எவ்வளோ நாங்கள் நமக்கு உடம்பு வேறு, உங்கள் உடம்பு வேறு. என்ன பண்ணோன்னா நம்ம உடம்பு வேறு. நான் நைட்டு அவர் கூட தான் கண்ணு முடிச்சுட்டு வந்தேன். நான் 4:30 மணிக்கு கடன் வச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். நம்ம உடம்பு வேறு. உடம்பு சரியாக உடம்பு இல்லை. அவர் மாத்திரை போட்டுருந்தாலும் கூட கேட்காது. உடம்பு ஃப்ரீயாக இருக்கணும். என்ன ப்ராப்ளம் அது? நரம்பு பார்க்குறது. நான் எப்படி தெரிஞ்சிச்சுன்னா ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நானும் ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். அந்த காலத்தில் போட்டா தெரியுமா? இந்த போட்டா மனசில் நிம்மதி தூக்கம் இல்லைன்னு வச்சியா ஒன்றுமே பண்ண முடியாது அவருக்கு. இல்லைண்ணா அவர் உடம்பு சரியில்லாத போயிட்டார். நான் வீட்டுக்கு போனார். பின்னாடி போய் கொடுத்துண்ணா எல்லாம் பண்ண கொடுக்கலாமா? எனக்கெல்லாம் ஏதோ பெரிய விஷயமே கிடையாது. பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அவங்க அவசரப்படுறவங்க தான் அவர் போட்டு உள்ள வருது. அதனால தான் இல்லை எனக்கு கேட்டாங்க. என்னண்ணா கவலைண்ணா? அது நான் பார்த்துக்கிறேன். என்னடா பண்ணுறா? அவனா அவன் தலையை வெட்டி போட்டுக்கிறான். போன்லெஸ் பண்ணிட்டான். ஃபிங்கர் போடணும். ஆமாம், எல்லாம் ரெடியாக இருக்குது. ஃபிங்கர் போட வேண்டிய வேலை மட்டும் தான் பெண்டிங்க. எல்லாத்தையும் அவன் முடிச்சிட்டான். எல்லா வேலையும் முடிச்சிட்டான். முன்னாடி வந்தா பாதியை காணும் வந்து அப்புறம் கீழே வந்து இறங்கிட்ட போய் பாத்தீங்க என்ன பண்றாங்க? அங்க இருந்து ரைட்ல இருந்து பார்க்க கூடாது. தலை வெட்டி போடுற மாதிரி தான். மொத்தமாக ஒரு தலையை ஒன்றா போட்டுச்சோ. கையோடு நின்று அந்த ஒரு தலையை அதில் போட்டுதான் வாங்கிக்க. தனியாக தனியாக அதையும் அதில் போட்டுரு. போடு ஒரு ஆள் சாப்பிடு. ஓகேடா, சூப்பரா. எல்லா வேலையும் முடிச்சுக்கலாமா உங்களுக்கு? ஓகே. ரெண்டு பேருக்கும் ஒரு எப்படி டிக்கெட் ஒரே ஆளுக்கா? சின்ன மீன் ஆகுது. ஆமாம், சின்ன மீன். என்ன இருக்குண்ணா எடுத்துருவாங்க. நிறைய
ஒரு எதில் போட சின்ன மீன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு பட்டு க்ளீன் பண்ணி கொடுத்து நான் பொடி மீன் கட் பண்ணாலும் அது கம்மனு இருக்கும் வாய முடியும் எங்கள் பாட்டிக்கே நாங்கள் அனுப்பிச்சுட்டேன் பார்த்தீங்களா நாலு வவால் ஆமாம் நம்ம பாட்டி தான் அது அப்படியா ஆமாம் இவங்க என்ன பண்ணாங்க இது உட்காந்து அப்புறமா கத்துறாங்க அவங்க ரெண்டாவது முறை பார்த்தேன் அவன்ட்டு ஆமாண்ணா என்ன நைட்டு ஃபுல்லாக நாங்கள் தூங்கவே இல்லைண்ணா அதான் நானும் தானே கூட போயிட்டு வந்தேன் அதான் அண்ணா ஒருத்தன் இறந்துட்டான் ஓ போயிட்டு மணி நின்று காலையிலே இப்போ 10 மணி எடுத்துட்டான் கொஞ்ச நேரம் தூங்கல பேசினே போயிட்டு பேசினே வந்துட்டான் ஆமாம் எங்க அண்ணா ஆ இந்த ரெண்டு பொறுத்து இதில் போட்டு போடுங்க எங்க அண்ணா 2 பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வயசு வந்த பசங்க குடியில் அப்படியா குடி பாண்டிச்சேரி ஆமாம் 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 அந்த இங்கே இப்போ இங்கே பாண்டிச்சேரியில் வந்து சொல்கிறது எங்க அண்ணா பாதி பேர் 10% 15% குடிச்சே வச்சுருக்காங்க இந்த 5 வருஷம் எவ்வளோ இருக்க மாட்டாங்க இல்லை அந்த குடி பாண்டிச்சேரி தலைவரோ சாப்பிடாம முஸ்லீம் ஒன்றுமே பண்ண முடியாது சரக்கு ஒன்று தான் ஆமாம் இது கள்ளச்சாராயம் இது இப்போ குச்சாங்க பார்த்தீங்களா இது கள்ளச்சாராயம் முதல்ல கவர்மெண்ட்டே திறந்து வச்சு 20 பேர் வருது பாண்டிச்சேரியில் அவன் என்ன பண்ணுறான் தூக்கி அப்போ எப்போ தெளிவு வருதோ அவன் போயிட்டு ஒரு 30-40 பிடிச்சி வருவானா அவன் வயிற்றுக்குள்ள என்ன பண்ணுறது உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் துண்டு வெறும் டேங்க பண்ண வச்சுட்டு வயிறு பண்ண வச்சுட்டு டாக்டர் போனால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா ஏற்றி போனது எப்படி சாப்பிட ஒன்றுமே இல்லை டாக்டர் ஒன்று எடுத்து போயிடுப்பா அப்படின்ட்டான் அவருக்கு வேலை மிச்சம் இது ஒரே வார்த்தை அவன் வெறும் வரைக்கும் இது பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன் சீக்கிரம் போய் சேர்ந்துருவான் கொஞ்சம் பேசு எங்கள் வீட்டு ஃபேமிலி எத்தனை பேர் பாவம் கும்பலை பிள்ளைங்களை விட்டுட்டு போயிட்டானுங்க